வணக்கம் ஜோதிட நண்பர்களே. வரும் ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பிறக்க போகுது. இந்த தமிழ் புத்தாண்டுல துலா ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே துலா ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா மிகவும் நேர்மையாக இருக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்கன்னு சொல்லலாம். நீதி மற்றும் சமத்துவம் மீது அதிக ஆர்வம் உள்ள நபர்களாக இருப்பாங்க. கலை மற்றும் அழகியல் துறையில் பார்த்திங்கன்னா அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களாக இருப்பாங்க. சமூகத்தில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இவங்களோட சிந்தனை திறன் மிகவும் கூர்மையாக இருக்கக்கூடும் சொல்லலாம். புதிய விஷயங்கள் யோசிக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். பொதுவாக இந்த தமிழ் புத்தாண்டில் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு பகவான் 5ஆம் இடத்துலையும், கேது பகவான் 11ஆம் இடத்துலையும், குரு பகவான் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துலையும், சனி பகவான் பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துலையும் இருக்க போகிறாங்க. இந்த தமிழ் புத்தாண்டில் பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்க குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குடும்பத்தில் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி அதிகமாகவே இருக்கும். அமைதியும் இந்த காலகட்டம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் உறவு பார்த்திங்கன்னா மிகவும் சாதகமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம். குடும்பத்தில் புதிய மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமாகவே நடக்கக்கூடும். குடும்ப உறவுகள் இடையே பார்த்திங்கன்னா அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உண்டாகக்கூடும் சொல்லிடலாம். அதே போல் துளாராசிக்காரங்களுக்கு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. உறவுகள் இடையே பார்த்திங்கன்னா ஒத்துழைப்பு உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். பெற்றோர்களின் உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம். வாழ்க்கை துணை கிட்ட இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் பார்த்திங்கன்னா படிப்படியாக உங்களுக்கு குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். உறவுகள் இடையே பார்த்திங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாகவே துளாராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடும். பெரிய அளவிலான பாதிப்புகள் இந்த காலகட்டம் கண்டிப்பாக இருக்காதுன்னு சொல்லலாம். குழந்தைகளின் கல்வி சார்ந்த விஷயங்கள்லையும் பார்த்திங்கன்னா அதிக முன்னேற்றம் நிச்சயமாகவே துளாராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும். உறவினர்கள் இடையே பார்த்திங்கன்னா ஆலோசனை செய்து எந்த ஒரு விஷயங்கள் நீங்கள் எடுத்து செஞ்சாலும் அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே துளாராசிக்காரங்களுக்கே கிடைக்கக்கூடும். சகோதரர்கள் இடையே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மனக்கசப்புகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். குடும்ப உறவுகள் இடையே பார்த்திங்கன்னா நல்லிணக்கம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம். குழந்தை வரனுக்காக எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குழந்தை வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு துளாராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும். வீட்டில் பார்த்திங்கன்னா அமைதி அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே உண்டாகக்கூடும். அதே போல் குடும்பத்துக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போகிற யோகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய துளாராசிக்காரங்களுக்கு அமையக்கூடும் சொல்லலாம். புதிய வீடு வாங்குற யோகங்கள் நிறையவே துளாராசிக்காரங்களுக்கு இருந்துக்கிட்டு வரும். மகிழ்ச்சிகரமான விஷயங்கள் குடும்பத்தில் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும் சொல்லலாம். பிள்ளைகளின் வளர்ச்சி உங்களுக்கு அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா முதலீடுகள் எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை துளாராசிக்காரங்க பார்க்க முடியும். தொழில் வளர்ச்சி கணிசமாக அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் துளாராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருக்குன்னு சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறையவே துளாராசிக்காரங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு வரும். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. புதிய பங்குதாரர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் நிறையவே கிடைக்கும் சொல்லலாம். கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒத்துழைப்புங்கிறது இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும். அதே போல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புதிய கிளை திறக்கக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். வெளிநாட்டு வர்த்தகம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாகவே துளாராசிக்காரங்களுக்கு கிடைக்கக்கூடும் சொல்லிடலாம். அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா திடீர் முன்னேற்றம் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. பழைய கடன்களை முற்றிலும் செலுத்தக்கூடிய வாய்ப்புகளாம் இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். தொழில் வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும். சுதந்திரமான தொழில் வளர்ச்சி இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே கிடைக்கும் சொல்லலாம்.
தொழிலில் இடமாற்றங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டம் கண்டிப்பாகவே உண்டு. அரசாங்க தொடர்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாகவே துளாராசிக்காரங்களுக்கு உண்டாகக்கூடும் சொல்லலாம். தொழில் ரீதியாக பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு இருக்குது. அதே போல் தொழிலில் பார்த்திங்கன்னா போட்டிகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. கலை மற்றும் படைப்பு தொழிலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு சிறப்புகள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். தொழிலில் கவனம் கண்டிப்பாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லிடலாம். தன்னம்பிக்கை தொழில் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய துளாராசிக்காரங்களுக்கு உண்டாகும் சொல்லலாம். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வணிகம் சார்ந்த விஷயங்கள புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும். கூட்டாளிகள்னால நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லிடலாம். இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால போட்டியாளர்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கக்கூடும். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றமும் வேலை சார்ந்த விஷயங்கள அதிக நன்மைகளும் பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் அதிகமாகவே இருக்குது. உங்களுக்கு ஏற்ற அங்கீகாரங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாம் நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடும் சொல்லிடலாம். புதிதாக வேலை தேடி கொண்டிருக்கும் நபர்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே அமையக்கூடும். அதே போல் வேலையில் பார்த்திங்கன்னா பதவி உயர்வுகளோ சம்பள உயர்வுகளோ நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அரசாங்க வேலைக்காக காத்து கொண்டு இருக்கும் நபர்களும் பார்த்திங்கன்னா முயற்சி செஞ்சிங்கன்னா உங்களோட கனவுகள் நிறைவேறக்கூடும் சொல்லலாம். சக ஊழியர்களோட ஆதரவு நிச்சயமாகவே உங்களுக்கு கிடைக்கக்கூடும். வேலையில் மன அழுத்தங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சில துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்குது. வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும் நபர்கள் இந்த காலகட்டம் முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களோட கனவுகள் கண்டிப்பாகவே நிறைவேறக்கூடும்னு சொல்லலாம். தனியார் நிறுவனங்களில் உங்களுக்கு உயர்வுகள் அதிகமாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம். அதே போல் நிதித்துறையிலையும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் துளாராசிக்காரங்களுக்கு மிகவும் சாதகமாகவே இருக்கும். கேது பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. முதலீடுகளை எந்த அளவுக்கு நீங்கள் செய்கிறீங்களோ அதுக்கேற்ற லாபங்களை கண்டிப்பாகவே பார்க்க முடியும். இருந்தாலும் சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற வீண் செலவுகளை துளாராசிக்காரங்க முற்றிலும் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். அப்படி இல்லைன்னா நிதிநிலை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் துளாராசிக்காரங்களுக்கு உண்டு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாகவே இருக்கக்கூடும் சொல்லலாம். உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே வரக்கூடும். பெரிய அளவிலான பாதிப்புகள் கண்டிப்பாகவே இருக்காது. சனி பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால எந்த அளவுக்கு உங்களோட உடல் உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கும். சில துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. உடல் நலத்தை பராமரிக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாகவே நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வரும். உணவு சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் கண்டிப்பாகவே துளாராசிக்காரங்க எடுத்துக்கொள்ளணும். உடல் பயிற்சியும் இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்கிற அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும். குழந்தைகள் தொடர்பான விஷயங்கள் துளாராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாகவே அமையக்கூடும் சொல்லிடலாம். ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாகவே நீங்கள் பார்க்க முடியும். குழந்தைகளின் உறவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி இந்த காலகட்டம் நீங்கள் சிந்திப்பீங்க. அதுக்கேற்ற முயற்சிகளும் இந்த காலகட்டம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு வருவீங்கன்னு சொல்லிடலாம். பயணம் துறையில் இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா சாதகமாகவே இருக்கும். குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே கிடைக்கக்கூடும். புதிய இடங்களுக்கு சென்று வர்ற அனுபவங்கள் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்கும்னு சொல்லிடலாம். பொதுவாகவே இந்த 2025ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவிலான சிறப்புகள் கண்டிப்பாகவே இருக்கும். பெரிய அளவிலான நன்மைகள் உங்களுக்கு கண்டிப்பாகவே இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அனைத்திலையுமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடும் சொல்லலாம். பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. உடல்நலம் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் சிறப்பான கவனம் எடுத்துக்கொள்ளணும்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருந்துக்கிட்டு வரும். எந்த அளவுக்கு இந்த காலத்தில் நீங்கள் முயற்சிகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும் சொல்லலாம். நன்றி. இப்போ சொன்ன அனைத்து விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பொது பலன் மட்டுமே. உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் சில விஷயங்கள் மாறுபட்டு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாகவே இருக்குது. இருந்தாலும் பெரும்பாலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நான் சொல்கிற மாதிரியே உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும் சொல்லலாம். உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. வாழ்க வளமுடன்.